குமாரசாமி அவர் தலைவராக இருக்கும்போது கோர்ட்டுக்கு போய் ஒரு பர்டிகுலர் டேப்பு தான் வாங்கணும்னு சொன்னாங்க. ஏங்க ஒரு லாரிக்காரன் 4000 ரூபாய் டேப் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க பாவம். மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த சர்டிஃபிகேட் ஆன்லைனில் இருக்கா, அதில் இருக்கா, இதில் இருக்கா, இடையில் அந்த புரோக்கர்ஸ் வேறு புரோக்கருங்களுமே இதில் கொஞ்சம் பூந்து விளையாடினாங்க. ஆர்டிஓ அதோட டேப் இல்லையா, அவங்க கொஞ்சம் அதில் 7.5 ஆண்டுகளாக போராடிய அத்தனை மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தான் இந்த இது சேரும். நம்முடைய சிகி தாமஸ் வைத்தியநாதன் அவர்களுக்கு தான் இத்தனை பேரும் சேர்ந்து இவர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த புரோக்கர்கிட்ட போய் பண்ணுறது, புரோக்கருங்க பேச்ச தயவு செய்து கேட்காதீங்க. தரமான டேப்பை ஒட்டிகிட்டு போங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரே டேப்பை 7 வருஷம் லைஃப் லாங் ஓட்டலாம். இதில் ஆர்டிஓஸோ இல்லை பிரேக் இன்ஸ்பெக்டருங்க உங்களை ஏதாவது தொல்லை கொடுத்தால் நம்முடைய மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்ன மட்டும் இல்லை, அத்தனை யாரும் உங்கள் பகுதியில் இருக்கிற அத்தனை சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் தொடர்பு கொள்ளுங்க. என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போது இந்த நம்ம டேப்பு எஃப்சிக்கு போகும்போது டேப் ஒட்டிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி ஒரு நேற்று 18ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதை பற்றி சின்ன விளக்கம் ஒன்று உங்களுக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, டேப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஆண்டுகளாக நாம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், சும்மா முன்னாடி ஒரு வெள்ளை டேப்பும் பின்னாடி வண்டிக்கு பின்னாடி ஒரு ரெட்டு இது மட்டும் தான் ஒட்டிகிட்டு போவோம். ஒரு 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா கூட வராது. ஆனால் முன்னாடி கவர்மெண்ட், இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட்டில் இருந்தால் இதை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டு, அடுத்தது இப்போ நம்ம தாவேக அரசு வந்திருக்காங்க. இதில் நம்முடைய கோரிக்கை 7.5 ஆண்டுகளாக நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஓட்டும் போதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வண்டிகளுக்கு ஒட்டும் பொழுது பார்த்திங்கன்னா 4000 ரூபா சின்ன வண்டிகளுக்கும், சின்ன வண்டின்னா காமெட்டு இருந்து 7000 வரைக்குமே தாரசு 14 வீல் வரைக்குமே வந்துடுச்சு. அது ஒட்டிட்டு போகிறது இல்லாமல் அப்லோடு வேறு பண்ணணும். அதை ஆர்டிவி அப்படிங்கிற ஒரு சைட்டில், ப்ரைவேட் சைட்டில் அதை அப்லோடு பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் நாம் போய் எஃப்சி பண்ண முடியுங்கிற சூழ்நிலை உருவாச்சு. இதை நாங்கள் நம்முடைய மாநில லாரி சமயத்தில் 7.5 ஆண்டுகளாகவே, நான் செயலாளராக இருக்கும்போதும் சரி, குமாரசாமி அவர் இருந்தார் அப்போ தலைவராக, அவர் இருக்கும்போதிலிருந்து இந்த போராட்டங்கள் நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போது நாம் கோர்ட்டுக்கும் போனோம். குமாரசாமி அவர் தலைவராக இருக்கும்போது கோர்ட்டுக்கு போய் ஒரு பர்டிகுலர் டேப்பு தான் வாங்கணும்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட டேப் மட்டும்தான் வாங்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அது எப்படி இதுக்காக வாங்கணும்னு சொல்லி அதிலிருந்து விதிவிலக்கு வாங்கி எந்த மாதிரி டேப்லாம் வாங்கலாங்கிற மாதிரி சொல்லியும், ஆனால் நாம் சொன்னது அப்லோடு எதுக்காக பண்ணணும், அப்லோடு பண்ணுறதால தான் நமக்கு சிரமமே இருக்குது அப்படி ஒவ்வொரு எஃப்சி அப்பவும் இதை ஒட்டிகிட்டு வரணும்னு கேட்குறீங்களே, எந்த வகையில் நியாயம்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம் அரசை. கிட்டத்தட்ட இந்த டேப்பு சமாச்சாரம் எப்போ நமக்கு தலைவலி வந்துச்சோ இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-11 டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மட்டும் மாறி இருப்பாங்க. ஆட்சி அதிமுக, திமுக, அடுத்தது இப்போ தாவேக வந்திருக்காங்க. ஆட்சி 3 மாறினாலும் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா 10-11 பேர் மாறிட்டாங்க. இந்த டேப் சமாச்சாரம் என்றைக்கு நமக்கு தலைவலி ஆரம்பிச்சதோ அப்புறம். ஆனால் இப்போ இந்த நம்ம கொஞ்சம் வேகமாக இன்னமும் செயல்படும் போது பார்த்தோம்னா ஒரே வருஷத்தில் 3-4 டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மாறி இருக்காங்க. கஜலட்சுமி மேடம் இருக்குதும் சரி, அதுக்கு முன்னால் சிறு அவர் இருந்தார், அடுத்தது குரலான் இருந்தார், அடுத்தது பாஸ்கர பாண்டியன் அவர் இருந்தார். 4 பேரும் போயிட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்காங்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இப்போ 1 மாதம் கூட இன்னும் ஆகலை. ஆனால் அவங்க பேர் சிகி தாமஸ் வைத்தியநாதன். அருமையான அதிகாரி. நாம் எல்லா அதிகாரிகளையும் போராடணும், எல்லா அதிகாரியும் கேட்டுக்குவாங்க. அவங்களாம் ஏதோ ஒரு கை அவங்கள கட்டி போட்டிருந்ததோ இல்லை அதிகாரிகளுடைய இதோ என்னன்னு தெரியல. அமைச்சராக பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலுமே நாம் இந்த மேடத்தை, அதாவது சிகி தாமஸ் வைத்தியநாதன் டிசி அவரை பார்க்கும்போது பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க. அது ரொம்ப கனிவாக அத்தனை பேர்த்தையும் உட்கார வச்சு நாம் 4-5 கோரிக்கை கொடுத்துருந்தோம். அதாவது முதல் கோரிக்கை இந்த டேப் சமாச்சாரம், அதை பற்றி நல்லா விளக்கமாக கேட்டாங்க. எதுக்கு ஆன்லைனில் பண்ணணும், இதில் எங்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குது, எவ்வளவு பெரிய தொல்லையெல்லாம் எங்களுக்கு இதனால் செலவு பல மடங்கு ஆகுது, ஏன் உங்களுக்கு பண்ண சொல்கிறாங்கன்னெலாம் கேட்டாங்க. மேடம் கேட்டாங்க. அதுக்கு நம்ம விளக்கமாக பொறுமையாக பதில் சொல்ல
அவங்களும் குறிப்பெடுத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரிகிட்ட சொன்னாலுமே பக்கத்தில் இருக்கிற ஜேடிசி JS1 JS2 தான் நோட் எடுப்பாங்க. ஆனால் டிசிஏ முதலாக அவங்க டைரியில் குறிப்பெடுத்தது அன்னைக்கு தான். கடந்த 24/7/2026 அன்றைக்கி அவங்க நம்மளை கூப்பிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், புதுசாக வந்த அதிகாரியை பார்க்கணுங்கிறதுக்காக. அந்த அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்கும்போது அவங்க பார்த்தாங்களோ பார்க்கலையோ தெரியல. இருந்தாலும் அவங்க வந்த 24ஆம் தேதி நம்மளை காலையில் வர சொல்லி நமக்கு பர்சனலாகவே போன மாநில லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு வந்தது. நாம் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே நம்ம அன்றைக்கி அங்கே 24ஆம் தேதி போய் பார்த்தோம். நம்ம கோரிக்கைகளான முதல் கோரிக்கை இந்த டேப்பு விஷயம் தேவையே இல்லை, ஒட்டிட்டு போனால் ஆன்லைனில் பண்ண வேண்டாங்கிறதெல்லாம் சொன்னோம். ரெண்டாவது, நீங்கள் அந்த நான் அனுப்பிச்ச அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் 1-2 சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த நம்ம ஆர்சியும் லைசன்ஸ் எல்லாம் தபாலில் வர்றதை நேரில் கேட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த VLTD சமாச்சாரத்தையும் நம்ம அந்த மாட்ட சொன்னோம். அதே மாதிரி தனிநாள நமக்காக ஒரு வாரியம் அமைக்கணும்னு அவங்கள கேட்டிருந்தோம். இது எல்லா TCT நம்ம கொடுத்தது தான். ஆனால் முதலாக அந்த அம்மாவிட்ட அன்னைக்கு தான் கொடுக்குறோம். 24ஆம் தேதி நம்ம கொடுத்து எல்லாமே பொறுமையாக ரொம்ப கனிவாக நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, விளக்கமாகவும் கேட்டாங்க. அது இல்லாமல் நம்ம லாரி ஓனர் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குரூப்பில் பகிர்ந்துக்குங்க அப்படின்ட்டு அவங்களே அட்மினாக இருந்து இப்போ அந்த குரூப் நடந்துகிட்டு இருக்குது. நாம் 24/8 தான் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் நேற்றுனா 18ஆம் தேதி 18/8/2026 அருமையான உத்தரவு இந்த டேப்புக்காக. இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு தடவும் கேட்போம், ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு இதாக கொடுப்பாங்க, ஒரு 3-4 தபாலும் வந்தது. ஆனால் இந்த நேற்று அவங்க கொடுத்தது கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய இது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இதுதான் அவங்க கொடுத்த ஆர்டர். யாருக்கு? ஆல் ஜோனல் ஆஃபீஸர்ஸ், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ், ஆல் யூனிட் ஆஃபீஸ், இந்த 3க்குமே அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதனுடைய சாரம்சம் என்னென்னா, நாம் இந்த அதாவது ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணி தேவையில்லை. பிரேக் இன்ஸ்பெக்டர், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு அந்த ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை கொண்டா, வாங்கின பில்லை கொண்டா, அதெல்லாம் எதுவும் அவங்க இனிமேல் கேட்க கூடாது. இன்னொன்று, ஒரு 10-12 டேப் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவும் 10-12 டேப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தரமான டேப்பாக, அவ்வளோதான், நல்ல தரமான டேப்பாக இருக்கணும். அதை மட்டும் ஒட்டிகிட்டு வந்தால் போதும், ஒட்டியிருந்தால் போதும். அதுவும் வருஷம் ஒட்ட தேவையில்லை, அதுக்கு பில்லு தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த சப்போஸ் நாம் ஒட்டியிருக்கிறோம், ஒரு பார்ட்டில் கொஞ்சம் வெளுத்து போச்சோ அல்லது கிழிஞ்சிருந்தோ கொஞ்சோண்டு, அதை கூட அந்த மட்டும் மாற்றி வந்துட்டால் போதும். டேப்புன்னு இருந்தால், ஆனால் டேப் ஒட்டியிருக்கணும். கண்டிப்பாக நம்ம வண்டியில் டேப் ஒட்டணும். ஆனால் நீங்கள் நம்ம தரமான டேப்பாக ஒட்டணும். அதுதான் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் கிழிஞ்சி இருந்தால் கூட அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். அதனால் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம 7.5 ஆண்டுகளாக நம்முடைய மாநில உரிமையாளர் சம்மேளனம் தான் முயற்சி பண்ணிச்சு. இதில் தலைவர் பண்ணார், செக்ரட்டரி பண்ணார், மற்ற அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய அத்தனை பேர்த்தினுடைய முயற்சி நமக்கு இன்றைக்கி அதை ஒரு நல்ல தீர்ப்பாக, நல்ல ஒரு உத்தரவாக நமக்கு வந்திருக்கு. இது எனக்கு பேர் கிடைக்கணும், இன்னொருத்தருக்கு பேர் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம லாரியினுடைய உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு 4000 ரூபா நமக்கு மீதி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் ஆட்சி மாற்றமோ அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம லாரிக்காரங்களுக்கு அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ இப்போ இருக்கிற தவேக ஆட்சியோ நமக்கு அது தெரியல. இருந்தாலும் இந்த அதிகாரி நல்ல குரல் சொல்லுவாங்க, அந்த குரல் வரல எனக்கு. யாரால் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அம்மாவால் தான் முடிஞ்சிருக்குது. பொறுமையாக கேட்கும் போதே எங்களுக்கு நினச்சோம், அது இன்றைக்கி சாத்தியமாயிருக்குது. 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மாநில சங்கத்தினுடைய முழு முயற்சி தான், தனிப்பட்ட தலைவருடைய முயற்சி அல்ல. தயவு செஞ்சு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். அதாவது நாங்களாம் சென்னையில் எத்தனையோ தடவை போயிருக்கிறோம். அதுதான் எங்கள் வேலை. மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எங்கள் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாகட்டும், நான் கூப்பிடும்போது அடுத்த செகண்ட் என் கூட வந்தாங்க. அதை எல்லா இதுவுமே இதனுடைய வாங்கி கொடுத்தது அந்த அம்மாவுக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம், மேடத்துக்கு. ஆனால் இந்த மாதிரி அதிகாரி நமக்கு இன்னொரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னே வந்திருந்தா இன்னும் நம்ம பல குறைகளெல்லாம் நிவர்த்தி ஆகிருக்குன்னு நம்புகிறோம். அதே மாதிரி மீதி இருக்கிற குறைகளும் சீக்கிரம்
நமக்கு நிவர்த்தி ஆகும். இந்த அதிகாரியே நம்மகிட்ட இருக்கணும் இருந்தால். ஏன்னா 4 மாதத்துக்கு ஒரு அதிகாரியை மாற்றிட்டு இருக்கிற லட்சணத்தில் நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அம்மா வந்திருக்காங்க, கடவுள் மாதிரி கிளியராக நமக்கு நம்முடைய குறையை கேட்கும்போதே தெரிஞ்சுது, அருமையாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மீண்டும் மீண்டும் தமிழகத்தினுடைய அத்தனை லாரி நம்ம சங்கத்தில் உறுப்பு சங்கமாக இருந்தாலும் சரி, லாரி சங்கத்தில் இல்லாத ஒரு உறுப்பினர் அனைவருக்குமே அனைவரின் சார்பாக அவங்க உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் சரி, இப்போ 7 ஆண்டுகால போராட்டம் சொல்றீங்க, இப்போ இந்த ஆர்டர் கையில வந்த உடனே உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷங்க. எங்க ஒரு லாரிக்காரன் 4000 ரூபாய் டேப் போட்டிக்கிட்டு போறாங்க பாவம். உடனே மோட்டார் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அந்த சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல இருக்கா, அதில் இருக்கா, இதில் இருக்கா, இடையில அந்த புரோக்கர்ஸ் வேற, எப்போ அது இல்லைனாலும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. 4000ங்கிறது 5000, 3500. அதோட இந்த இடையில இந்த புரோக்கருங்களுமே இதில் கொஞ்சம் பூந்து விளையாடினாங்க. ஆர்டிஓ அதோட டேப் இல்லையா, அவங்க கொஞ்சம் அதில் எல்லா வகையிலையுமே மனநிலையை பொறுத்த வரைக்கும் என் மனநிலையை விடுங்க. இங்கே பாரு, எங்கள் பொறுப்பாளர்கள் மனநிலையும் சரி, அத்தனை லாரி உரிமையாளர்களுமே எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஃபோன் இருக்கும். ஆனால் அருமையான வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு. இல்லைப்பா, நம்ம சங்கம் செஞ்சுருக்குது, மாநில சங்கம் செஞ்சுருக்குது. அத்தனை பேர்த்துக்குமே இது கேஸ் போட்டார் பார்த்தீங்களா குமாரசாமி, அவரில் இருந்து அவருக்கும் அந்த இது சேரும். தனிப்பட்ட எனக்கு மட்டும் இல்லை, செயலாளருக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இல்லை. இந்த இதுக்காக நடவடிக்கை வாங்கலி அவர் செக்ரட்டரியாக இருந்தார். எல்லாத்துக்குமே இது 7.5 ஆண்டுகளாக போராடிய அத்தனை மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தான் இந்த இது சேரும். ஆனால் அதை விட நம்முடைய சிகி தாமஸ் வைத்தியநாதன் அவர்களுக்கு தான் இத்தனை பேரும் சேர்ந்து இவர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாகன உரிமையாளர்கள் தயவு செஞ்சு இந்த புரோக்கர்கிட்ட போய் பண்ணுறது, புரோக்கருங்க பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடுச்சேன்னு. ஆனால் இன்னும் எத்தனை ஓனரு இன்னும் நேரடியாக போகாமல் புரோக்கர் மூலியமாக போகிறீங்க. அவங்க இவர் இவ்வளவு கேட்குறாங்க, அவ்வளவு கேட்குறாங்க அப்படின்ட்டு டேப் நாம் நேரடியாக உங்களுக்கு யார் விற்கிறாங்க போகிறாங்கன்னே தெரியறதில்ல. அவன் அந்த புரோக்கரை தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் எவ்வளவோ காசு போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு ஏன் நம்ம எவ்வளவோ பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், நாமளே நேரடியாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம சங்கத்தில் வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறோம். அதையும் நம்ம ஒரு நல்ல கம்பெனிகிட்ட பேசிட்டோம். அவங்க அந்த ரேட்டை 2-3 நாளில் சொல்கிறேன்னு இருக்காங்க. அதுவும் சரி. ஆனால் நம்ம ஏதோ டேப் ஒட்டிட்டு வர சொல்லிட்டாங்களேன்னு வேணால் கொஞ்சம் தரமான டேப்பாக தயவு செஞ்சு தரமான டேப்பாக ஒட்டிகிட்டு போங்க. சும்மா நம்ம வீட்டில் ஓட்டுற இந்த டேப்பு அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு போயிட்டு நாளைக்கு நமக்கு இவ்வளோ தூரம் பட்டு மறுக்கா உத்தரவு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நம்ம தரமான டேப்பாக ஒட்டிகிட்டு போங்க. அதையும் அசோசியேஷனில் கேளுங்க, தெரியலைன்னா என்ன டேப் வாங்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம சார்ந்திருக்கிற அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, சில உறுப்பினர்கள் லாரி உரிமையாளர்கள் எந்த சங்கத்திலையும் சேர்ந்துருக்க மாட்டீங்க, அவங்களும் நம்மளை கேளுங்க. அதாவது இந்த சேனல் மூலிமா லாரி டுடே இருக்காங்க, அவங்களையும் கேளுங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ இந்த இதை எடுத்திருக்காங்க, நாங்கள் பேசும்போது இருந்துருக்குறாங்க. யாரை வேணாலும் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக போங்க. காசு கண்டிப்பாக நம்ம குறைஞ்சிருக்குது. உங்கள் மூலியமாக இந்த டேப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் கூட பயணித்த குமாரசாமி அண்ணா தலைவராக இருந்த காலத்திலிருந்து இருந்த அவர், அப்போ நான் பொருளாளர், அடுத்தது வாங்கலி குமாரசாமியாக தலைவராக இருக்கும்போது திரு வாங்கலி அவர் இருந்தார், நான் செக்ரட்டரியாக இருக்கும்போதும் சரி. அதை விட எங்கள் கூட பயணித்த அத்தனை முன்னாடி நிர்வாகஸ்தர்கள் எல்லாத்துக்கும் தான் சேரும். ஏன்னா பல கட்டங்கள் பல பேர் நம்ம போராடணும். இது இப்போ மாநில சங்கம் நான் மட்டும் இல்லை, எல்லாம் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இதை தயவு செஞ்சு நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். தரமான டேப்பை ஒட்டிகிட்டு போங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரே டேப்பை 7 வருஷம் என்ன லைஃப் லாங் ஓட்டலாம். அதே டேப்பை ஒட்டிட்டு அடுத்த வருஷம் புதுசாக ஒட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எஃப்சி பண்ணும்போது அந்த டேப்பை மறைச்சி அதை பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மறைச்சி ஒட்டிகிட்டு போங்க. கொஞ்சோண்டு இங்கே டேமேஜ் ஆகியிருந்தால் கூட அதை ஒட்டிக்குங்க. இதில் ஆர்டிஓஸோ இல்லை பிரேக் இன்ஸ்பெக்டருங்க உங்களை ஏதாவது தொல்லை கொடுத்தால் நம்முடைய மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகள், என்ன மட்டும் இல்லை, அத்தனை யாரும் உங்கள் பகுதியில் இருக்கிற அத்தனை சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை, அந்த சப்போர்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. எந்த அதிகாரியும் இதை மீறி இந்த டேப் ஏன் விட்டு வந்துருக்கிற, அதை ஏன் பண்ணியிருக்கிற, இனிமேல் மிரட்ட முடியாது. இல்லை இடையில புரோக்கருங்க அப்புறம் அவர் அவ்வளோ கேட்குறாரு இவ்வளோ கேட்குறாருன்னு கேட்க முடியாது. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது நம்ம அரசு நமக்கு இந்த அதிகாரி கொடுத்த
பலனை முழுமையாக நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது இப்போ நம்முடைய அதிமுக கவர்மெண்ட் இருந்தாங்க, அடுத்தது திமுக கவர்மெண்ட் இருந்தாங்க. நம்மளால் அவங்ககிட்டையும் போராடணும். சிஎம்முக்கெல்லாம் பல தடவை லெட்டர் போட்டிருப்போம், பல தடவை கோரிக்கை வச்சுருப்போம். இப்போ இருக்கிற சிஎம் பொறுத்த வரைக்கும் சிஎம்முக்கும் நம்ம தபால் போட்டிருந்தோம். அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், ஏன்னா உடனடியாக நிறைய பேர்த்துக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் லாரி உரிமையாளருடைய கோரிக்கையை இவ்வளவு சீக்கிரம் தாங்கள் வந்து 100 நாளுக்குள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு, அதுவும் சரியான அதிகாரியை எங்களுக்கு நியமித்து அந்த அதிகாரி மூலிமா எங்களுக்கு இந்த இதை கொடுத்ததற்கு முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தெரிவித்துக் கொள்கிறோம்.